நம் பிள்ளைகள் தங்கள் அறிவை தவறாக பயன்படுத்தி அழிவு செயல்களில் ஈடுபடுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோமானால் நாமும் நம் பிள்ளைகளும் நிச்சயமாக நாசமாகி விடுவோம். உதாரணம், துரோணர் மற்றும் அஸ்வத்தாமா. நம் குழந்தைகளின் நியாயமற்ற கோரிக்கைகள் மற்றும் ஆசைகளை நாம் சரியான நேரத்தில் கட்டுப்படுத்தவில்லை என்றால் நாம் பிற்காலத்தில் ஆதரவற்றவர்களாகி விடுவோம். உதாரணம், கௌரவர்கள். நாம் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் அநீதியை ஆதரித்தால் நம் பலம், ஆயுதங்கள், திறமைகள், ஆசிகள் அனைத்தும் பயனற்றதாகிவிடும். உதாரணம், கர்ணன் அறமற்ற அநியாயக்காரர்களிடம் பணிந்தால் நிம்மதியான மரணம் ஏற்படாது. மேலும் கண்மூடித்தனமாக கொடுக்கும் வாக்குறுதிகளை காப்பாற்ற முயன்றால் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் பேரழிவு ஏற்படும். உதாரணம், பிதாமகர் பீஷ்மர். செல்வம், பதவி, அதிகாரம் மற்றும் தவறு செய்பவர்களின் ஆதரவு ஆகியவற்றின் துஷ்பிரயோகம் இறுதியில் மொத்த அழிவுக்கு வழிவகுக்கிறது. உதாரணம், துரியோதனன். ஒரு குருடனிடம் அதிகார கடிவாளத்தை ஒருபோதும் ஒப்படைக்காதீர்கள். அதாவது சுயநலம், செல்வம், தற்பெருமை, அறிவு மற்றும் முறையற்ற காமத்தால் குருடனாக இருப்பவர், அது நம் வம்சத்தையே அழித்துவிடும். உதாரணம், திரிதராஷ்டிரன். அறிவுடன் ஞானமும் இறைவன் துணையும் இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். உதாரணம், அர்ஜுனன். வஞ்சகம் நம்மை எல்லா நேரங்களிலும் எல்லா விஷயங்களிலும் வெற்றிக்கு அழைத்துச் செல்லாது. உதாரணம், சகுனி. நாம் நல்ல நெறிமுறைகள், நீதி மற்றும் கடமையை வெற்றிகரமாக நிலைநிறுத்தினால் உலகில் எந்த சக்தியும் நமக்கு தீங்கு செய்ய முடியாது. உதாரணம், யுதிஷ்டிரர்.